ஐரோப்பாவின் பாதுகாப்பாளனாக இருக்கும் நேட்டோ அமைப்பு விரைவில் முடிவுக்கு வரும் அபாயம் எழுந்துள்ளது. அந்த அமைப்பின் உருவாக்கம் குறித்தும் அதற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் சோவியத் ஒன்றியமும் அமெரிக்காவும் மிகப்பெரிய வல்லரசாக உருவாகின. இதில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முதலாளித்துவ நாடாக இருந்ததால் கம்யூனிச சோவியத்தின் வளர்ச்சி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. இதன் காரணமாக அமெரிக்கா தனது ஐரோப்பிய ஆதரவு நாடுகளை ஒன்றிணைத்து சோவியத் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்த நேட்டோ என அழைக்கப்படும் வடக்கு அட்லாண்டிக் பாதுகாப்பு அமைப்பு என்ற ராணுவ அமைப்பை உருவாக்கியது. இதற்கு போட்டியாக சோவியத் ஒன்றியம் தனது ஆதரவு நாடுகளை ஒன்றிணைத்து வார்சா ஒப்பந்தம் என அழைக்கப்படும் தனி அணியை உருவாக்கியது. இந்த சூழலில் 1991ஆம் ஆண்டு பல்வேறு உள்நாட்டு குழப்பத்தில் சிக்கிய சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டு பல்வேறு புதிய நாடுகள் உருவாகின. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியின் போது நேட்டோ ராணுவ அமைப்பை மேலும் விரிவாக்க மாட்டோம் என அமெரிக்கா சார்பில் சோவியத் ஒன்றிய அதிகாரிகளுக்கு உறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அமெரிக்கா அளித்த வாக்குறுதியை மீறி முன்னாள் சோவியத் நாடுகளான எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா ஆகிய நாடுகள் நேட்டோவில் இணைக்கப்பட்டன. அதுபோல கிழக்கு ஐரோப்பாவின் செக் குடியரசு, பல்கேரியா, ருமேனியா, அல்பேனியா, ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளும் நேட்டோவில் இணைக்கப்பட்டன. இது தவிர வர்சா உடன்படிக்கை நாடுகளான போலாந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளும் நேட்டோவில் இணைந்தன. இதன் உச்சகட்டமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்யாவின் அண்டை நாடான யுக்ரைனில் ஆட்சிக்கு வந்த ஜெலன்ஸ்கி யுக்ரைனை நேட்டோவில் இணைக்க முயன்றார். ஆனால் இதனை ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக பார்த்த ரஷ்ய அதிபர் புட்டின் யுக்ரைன் மீது படையெடுத்தார். இதனைத் தொடர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவாக வந்த நேட்டோவில் உறுப்பினராக உள்ள அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் யுக்ரைனுக்கு ஏராளமான ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. எனினும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் இவை அனைத்தும் மாறிப்போனது. நேட்டோவுக்கு அமெரிக்காதான் அதிக பங்களிப்பு வழங்குகிறது என்றும் நேட்டோவுக்கு நிதியை சரியாக வழங்காத நாடுகளை ரஷ்யா தாக்கினால் நான் அந்த நாடுகளை பாதுகாக்க மாட்டேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். இது ஐரோப்பாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இனியும் பாதுகாப்புக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடாது என்றும் தனி ஐரோப்பிய ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த சூழலில் தற்போது நேட்டோ நாடுகளில் ஒன்றான டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கப் போவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். அதிலும் அதற்காக ராணுவத்தை பயன்படுத்த திட்டமிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளது நேட்டோ நாடுகளுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு டென்மார்க் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அமெரிக்க படைகள் கிரீன்லாந்தில் நுழைந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அறிவித்தது. மேலும் சில ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தன. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி அதிபர் ஒலாஃப் ஷோல்ஸ், ஐரோப்பிய ஆணைய தலைவர் வாண்டர் லேயன் ஆகியோரும் ஐரோப்பாவுக்கு என்று தனி ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் டென்மார்க் மீது அமெரிக்கா ஏதும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அது நேட்டோ அமைப்பை முடிவுக்கு கொண்டு வரும் என்பது உறுதியாகியுள்ளது. யுக்ரைன் போர், கிரீன்லாந்து விவகாரம் காரணமாக நேட்டோ அமைப்பு விரைவில் முடிவுக்கு வரும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.